விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த கத்தோலிக்க மதத்திலிருந்து வந்து கவனிங்க, இன்னைக்கு இவ்வளவு சத்தியங்களை எல்லாம் பேசுறது காரணமே அவர் தான் மெயின். அவரு ஆண்டவரே ரொம்ப பாருங்க பரிசுத்தமான ஆளாம், தப்பே பண்ணாத ஆளு, தேவனை காண ஒண்ணுன்னு சொல்லி நாளெல்லாம் முட்டியிலே என்ன பண்ணுவாராம், காலில் நடக்க மாட்டாராம், எதில் நடப்பாராம், முட்டி போட்டுனே நடப்பாராம். ஆண்டவரே உங்களை பார்க்கணும் 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 பார்க்கணும். அப்பதான் ஆண்டவர் சொன்னாராம், அப்பா உன்னுடைய முயற்சி உன்னுடைய சுய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தேவனை பார்க்கணும் அப்படின்னா உடையில தான் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு அதான் விஷயம். அதை கழட்டிட்டு இதை போட்டுக்குன்னா தேவன் நம்மளை என்ன பண்ணிடுவாரு, நேசிப்பார். உடையில் தான் பார்க்க முடியும். அடுத்து ரொம்ப முத்திடுச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு அழகெல்லாம் நீங்கள் இதை அப்படி எல்லாம் கழட்டிடுறாங்க. தேவனை உங்களுடைய சுய நீதியில் உங்க புண்ணியத்தில் அவரை பார்க்கவே முடியாது. தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே ஒரு இடம் தேவனுடைய வார்த்தையும் அவர் விசுவாசம். அதாங்க சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை படிச்சோன்னு அவருக்கு பாருங்க போதை தெளிஞ்ச மாதிரி ஆயிடுச்சான். ஆண்டவரே நான் நினைச்சேன் எத்தனையோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், 40 வருஷம் முட்டியிலே நடந்து பார்த்தேன், சாப்பிடாம இருந்து பார்த்தேன், என் சரீரத்தை ஒடுக்கி பார்த்தேன், தூங்காம இருந்து உன்னை பார்க்கணும்னு பார்த்தேன். ஆண்டவர் சொன்னாராம், மகனே உன் பிரயாசங்கள் வீண். இந்த உலகத்துல செய்யற மாதிரி பார்த்திருக்கீங்களா? பக்தியில பார்த்திடலாம், இப்படி பார்த்திடலாம், அப்படி பார்த்திடலாம். ஆண்டவர் சொன்னாராம், உன்னுடைய சுய நீதி நிலைநாட்ட பார்க்கிறாய். இந்த வசனம் சொன்னதான் விசுவாசத்தினாலே நீதிமான். அப்படின்னா என்ன, நீ பாவிதான். அந்த பரிசுத்தரை நீ விசுவாசிக்கும் பொழுது பாவி என்னமான மாறிடுறான், நீதிமானாய் மாறிவிடுகிறான். அவர் கொடுக்கிற டைட்டில பாருங்க, பாவிக்கு நான் பாவிதான், ஆனால் நீங்கள் நீதி ரத்தத்தை சிந்தி இந்த பாவியான மனிதனை கழுவி எனக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேரு? நீதிமான் என்று. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.